நீர்ச்சத்து நிறைந்த காய்கறி என்பது நமக்கு தெரியும். மற்ற நீர்க்காய்கள் அளவுக்கு இதை நாம் உணவில் சேர்த்துக் கொள்வதில்லை. ஆனால் இதில் மிக அதிக அளவில் ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ பயன்களும் நிறைந்திருக்கின்றன. அவை என்னென்ன என்று பார்ப்போம். நூல்கோல், தமிழில் நூக்கல், நூற்கோல் என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. நூக்கலில் கலோரிகள் மிக மிக குறைவு. ஆனால் மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் மிக அதிகம். வைட்டமின்கள் ஏ, இ, சி மற்றும் மாங்கனீசு, பீட்டா கரோட்டின் ஆகிய ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கின்றன. இதய ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைப்பதோடு பித்த நீரையும் உறிஞ்சும் ஆற்றல் கொண்டது. இந்த காயிலும் அதன் இலையிலும் உள்ள அதிக அளவிலான ஃபோலேட் சத்து இதயத்தை பாதுகாப்பதோடு மாரடைப்பை ஏற்படாமலும் தடுக்க உதவுகிறது. புற்றுநோய் கட்டிகள் உருவாக்குவதை தடுக்கவும் அவற்றை எதிர்த்து போராடவும் செய்கின்ற திறன் கொண்ட நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. அதேபோல் உடல் வீக்கம் மற்றும் வலிகளை குறைக்கக்கூடியது. வாரத்தில் 3 முறையாவது உணவில் சிறிதளவு நூல்கோலை சேர்த்துக் கொள்வதன் மூலம் மார்பக புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய் போன்ற வலி நிறைந்த புற்றுநோய் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். நூற்கோலின் வேர்பகுதியில் மிக அதிக அளவில் பீட்டா கரோட்டின் ஊட்டச்சத்து நிறைந்திருக்கிறது. மேலும் இதில் உள்ள வைட்டமின் சி நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுகிறது. நோய் எதிர்ப்பு திறனை உருவாக்குகிறது. மேலும் தசைகளை வலுவாக்க உதவுகிறது. நூல்கோல் நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் நிறைந்த காய்கறிகளில் ஒன்று. இதில் மிக அதிக அளவில் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கும். உடல் கழிவுகளை வெளியேற்றி எடையை குறைக்கவும் உதவுகிறது. குறைந்த கலோரி கொண்ட இந்த நூல்கோல் வளர்சிதை மாற்றத்தை சீராக்குவதோடு பெருங்குடலையும் ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. பருவகால மாற்றங்கள் ஏற்படும் போது முதலில் நம்மை பாதிப்பது மூச்சு தொடர்பான பிரச்சனைகள் தான். குறிப்பாக நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் இந்த பனிக்காலத்தில் கூடுதலாக இருக்கும். இந்த நுரையீரலில் தேங்கும் சளி போன்ற பிரச்சனைகளுக்கு நூல்கோல் மிக நல்ல தீர்வை கொடுக்கும். நூல்கோலின் மேலுள்ள தண்டும் அதன் மேலுள்ள கீரையிலும் வைட்டமின் ஏ அதிக அளவில் உள்ளதால் அது நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு பெரிதும் உதவுகின்றது. செரிமானத்தை தூண்டும். நார்ச்சத்து மிகுந்த காய் என்பதால் இயற்பிலேயே செரிமானத்தை சீராக்கும் குணம் இதற்கு உண்டு. தவிர வயிற்றுப்போக்கு உபாதைகளுக்கும் வயிற்றுப்புண்ணுக்கும் காரணமான பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடியது. நூல்கோல் அதிகம் உணவில் சேர்த்துக் கொள்வது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. எலும்பு வளர்ச்சிக்கும் எலும்பை உறுதியாக்கவும் பயன்படும். நூல்கோலில் மிக குறைந்த அளவு கலோரி மட்டுமே உள்ளது. அதோடு இவற்றில் உள்ள வைட்டமின் ஏ, சி, மக்னீசியம், பீட்டா கரோட்டின் ஆகியவை எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யும். புற்றுநோய் பிரச்சனையானது ஆண்கள் மற்றும் பெண்கள் சரிசமமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த நூல்கோல் சாப்பிடுவதன் மூலம் புற்றுநோய் கட்டிகள் உருவாக்குவதை முற்றிலும் தடுத்து நிறுத்தலாம். அது மட்டுமல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் மற்றும் வலிகளை குறைக்கும் ஆற்றல் கொண்டது. பொட்டாசியம் சத்து நூல்கோலில் அதிகமாக நிறைந்துள்ளது. இதனால் இரத்த அழுத்தம் குறைவதற்கு அதிகமாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக இரத்த அழுத்தம் குறைவாக உள்ளவர்கள் இந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். சற்று உடலுக்கு நூல்கோல் தீமை விளைவிக்கும் என்பதால் மற்ற காய்கறிகளை போலவே இதனையும் அளவுடன் எடுத்துக்கொண்டால் நல்லது. உடலை அதிகமாக எடை கூடுவதன் முக்கிய காரணம் தேவையில்லாத கொழுப்புகள் சேர்வதுதான். இந்த நூல்கோல் சாப்பிடுவதன் மூலம் உடலில் இரத்தத்தின் அளவை சரியாக வைத்து உடல் எடையையும் குறைத்து கட்டுக்கோப்பாக வைத்திருக்க உதவுகிறது. இதில் கலோரி குறைந்த அளவில் இருப்பதால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் உணவில் இந்த நூல்கோலை தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம்.